தமிழ்நாட்டில் தேர்தல் பணி இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில 2வது நாளா நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார்ல ஞானேஷ்குமார், அவரு ஆலோசனைலாம் நடத்தியிருக்காரு. வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்கிற 10 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை பேர்லோட பேர் இல்லையோ அவங்கெல்லாம் சீக்கிரமா உங்க பேரை சேர்த்துருங்க. ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த ஆலோசனையும் நடத்திட்டு இருக்காராம். வெப்காஸ்டிங் முறையில் வாக்குச்சாவடிகள் கண்காணிக்கப்படும். ஓட்டு மிஷின்ல சின்னம் இருக்கிற மாதிரியே வேட்பாளர்களோட கலர் போட்டோவும் பிரிண்ட் ஆயிருக்கும்னு புதுசாலாம் சொல்றாங்கப்பா. நம்ம மாநிலம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகள்ல தண்ணி, பாத்ரூம்னு எல்லா வசதிகளும் செஞ்சு தரப்படணும். இந்த புதிய முயற்சிகள் முக்கியமானதா என்னன்னா, இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு முன்னாடி 2 சுற்றுகள் தபால் வாக்குகள் எண்ணப்படும் அப்படின்னு நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அப்டேட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு சொன்னவரு என்னைக்கு தேர்தல்னு சொல்லலையே, மண்டமலருக்கு கொண்டைய மறந்துட்டாரு அப்படின்ற கதையாவில் இருக்குது. அடுத்து நம்ம தேர்தல் கச்சேரிக்கு வருவோம். சுயநலத்துக்கான மொத்த உருவம் நம்ம ஓபிஎஸ் அப்படின்னு அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னும் இவங்களோட லிஸ்ட் முடியலப்பா. அதிமுகவை பிடிச்ச தொல்லை ஒழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் பத்தி கழுவிலாம் ஊத்துறாரு. திரு பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சென்று விட்டார். எத்தனை லட்சம் பேர் சென்றார்கள்? சசிகலா புதிதாக கட்சி ஆரம்பித்தார். எத்தனை ஆயிரம் பேர் சென்றார்கள்? ஒரு தொண்டன் சென்றானா? உண்மையான அதிமுக தொண்டன் யாருக்காகவும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த இயக்கம், அந்த புரட்சி தலைவரை கண்டு, அந்த புரட்சி தலைவருடைய அந்த கொடை வள்ளல் தன்மையை கண்டு தலைவராக ஏற்றுக்கொண்ட குடும்பம்தான் அடுத்தடுத்ததாக அவன் பிள்ளை, அவன் பேரன் தொடர்ந்து வருகிறார்கள். மூல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வழிகாட்டி தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இன்று எங்களை காக்கின்ற தெய்வம் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார். இப்படித்தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் உழைப்பாளிகளும் நிர்வாகிகளும் வருவார்கள். அதே தொண்டன் இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதே தொண்டன் தூக்கி எறிந்து விடுவான். அப்படி தூக்கி எறியப்பட்டவர் தான் பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் எல்லாம். அதனால் கட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை. அதுவும் இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது. இவர் இன்னொரு கட்சிக்கு போய்விட்டார். இனி 4 ஆக பிரிந்தது, 3 ஆக பிரிந்தது என்ற கேள்விக்கு இடவில்லை. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுதலுக்குரிய எடப்பாடியினுடைய தலைமையிலே இயங்கி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்பதை நான் இங்கு உறுதிபட கூற விரும்புகிறேன். இது மட்டுமா? போற போக்குல அந்த நாயை ஷூன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நாய் பிடிக்கிற வேலையை செங்கோட்டையன் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அவரையும் பம்பு கழித்திருக்கிறாரு. அதிமுகவில் இருக்கிறவங்களை தாவேகாவில் சேர்க்கிற அவரோட முயற்சி பலிக்கவே பலிக்காதுப்பா அப்படின்னு KP முனுசாமி சொல்லிட்டாரு. வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதுல அதிருப்தியானவர்கள் வெளியேறி தாவேகால இணைவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் இதே மாதிரிதான். அவர் என்ன சாதாரண ஆளு, ஏதோ அன்னைக்கு கட்சிக்கு வந்தனால சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, எல்லாம் வந்தாரு, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சாரு. இன்னைக்கு என்ன உனக்கு சிரமம் வந்தது? எதுக்கு போன தாவேகாவுக்கு? நீ போயிட்டு இங்க இருக்கிற ஆளை பிடிக்கிற. உனக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான். நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாத நாய்களிடத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். KP முனுசாமியோட இந்த பதிவுக்கு நம்ம செங்கோட்டையன் சும்மா இருப்பாரா? அவர் பங்குக்கு அவர் ஒன்று சொல்றாரு. அதிமுகவில் இருந்து வெளியேறினவங்களுக்கு அங்க என்னப்பா மரியாதை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு SP வேலுமணிக்கும் முனுசாமிக்கும் சேர்த்து செங்கோட்டையன் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சு பத்தி கேட்டப்போ கூட தாவேகாவில் விஜய் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு போறாரு நம்ம செங்கோட்டையன். எந்த கட்சியாக இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல, தேர்தலில் யார் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும்.
எத்தனை பேர் எங்களை நாடி வருகிறார் என்பதை காணப்போகிறீர்கள். சார், காங்கிரஸ் கட்சி மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லை என்பது அவர் சொல்லலாம். எனக்கே தெரியும், என்னை பார்த்திருக்கிறேன். எனக்கு என்ன மரியாதை எங்கே கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றொரு உதாரணம் காட்ட தேவையில்லை. சார், காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தாவக என்ன பேசிட்டு இருக்காங்க, அதோட நிலைமை எப்படிங்க சார்? நல்லதே நடக்கும்.